வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. வாங்கப்பா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். சில நேரம் இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு தோணும். ஆனால் பல நேரம் முக்கியமாக காலையில் சாயங்காலம் இது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் நிறையா நாள் வருத்தப்பட்டிருக்கேன். அதை வாங்கலாம் அப்படின்னு போரூர் சரவணா ஸ்டோருக்கு போயிட்டு விநாயகப் பெருமானை முதல்ல வணங்கி தோப்புக்கரணத்தை போயிட்டு உள்ளே போகிறப்பா, எப்படியாவது இன்றைக்கி வாங்கிடுவோம் அப்படின்னு அன்னைக்கு போயிட்டு வந்தப்பா. உள்ளே போனோடனேயே அப்படியே பிரம்மாண்டமாக 8 அஷ்டலட்சுமி அம்மனும் அப்படியே உட்காந்து அருள் பாலிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் வணங்கிட்டு நம்ம எதை வாங்க வந்தோமோ அங்கே தானே போகணும் அப்படின்னு இந்த இடத்துக்கு வந்து பார்த்தப்பா. இங்கேயும் கிடைக்கலப்பா. உண்மையிலேயும் ஒவ்வொரு தடவையும் கடைங்களுக்கு போகும்போது இடையில எங்கேயாவது போயிட்டு வரும்போது கூட பாத்திரங்க கடையில் போயிட்டு நான் பார்க்குறப்பா. ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. அப்படி என்னம்மா உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறீங்க. சொல்லுறப்பா, சொல்லாமல் என்ன பண்ண போகிறேன். ஆனால் இப்போயே சொன்னால் நீங்கள் வீடியோவை சீக்கிரம் பார்த்துட்டு விட்டுருவீங்க. அதனால் நான் அப்புறம் சொல்கிறேன். பாத்திரம் கடைக்கு தான் வந்தேன். ஃபஸ்ட்டு சரவணா ஸ்டோருக்கு போனேன். அங்கே கிடைக்கலையா. இதுவும் சரவணா ஸ்டோர் தான். இது வந்து சரவணா ஐடியல், அதாவது ஆலப்பாக்கம், வலசரவாக்கம், இன்னும் நிறைய இடத்துல இவங்க கடைகள் இருக்குது. நான் வலசரவாக்கம் வந்ததுக்கப்புறம் இங்கே நிறைய பொருள் பக்கமாக இருக்குது. கடை பொருள் நல்லாயிருக்கும். அதனால் அப்பப்போ போய் வாங்குவேன். இங்கேயும் வந்து பார்த்தேன், இங்கேயும் கிடைக்கல. அம்மா இப்போயாவது சொல்லுங்கம்மா என்ன பொருள் அப்படின்னு தானே கேட்குறீங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, காலையிலையும் சாயங்காலமும் இது இருந்தால் நல்லா இருக்கும்னு. திரும்ப திரும்ப அதே வார்த்தையை சொன்னீங்கன்னா வீடியோ பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லாதீங்க. ஆல்ரெடி வீடியோ கம்மியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் பரவாயில்லை, பார்க்குறவங்களுக்கு நான் வீடியோ போடுவேன்ல. வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு போட்டு சும்மா வீடியோவை பார்த்துட்டு இருக்க முடியும்? இருங்கப்பா, நான் சொல்கிறேன், கோவப்படாதீங்கப்பா. அதாவது காலையில் சாயங்காலம்னு சொன்னேன்ல, துளசி மாதாவுக்கு விளக்கேற்றி பூஜை பண்ணிவிட்டு அப்படியே தீபார்த்தனை காட்டிட்டு வீட்டுக்குள்ளே வருவேப்பா. அதுக்குள்ளே காற்றடிச்சு அணைஞ்சு போகும் விளக்குப்பா. அதனால மனசு கஷ்டமாக இருக்கும். நம்ம எப்படியாவது அந்த விளக்கு அணையாமல் இருக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் வைப்பாங்களா, அதை வாங்கலான்னு வந்தப்பா. எந்த கடைக்கு போனாலும் கிடைக்குது, ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. என்னம்மா இதுலேயும் இப்படி பேசுகிறீங்கன்னு நினைக்கிறீங்கள. பெருசாக கிடைக்குதுப்பா, சின்னதாக கிடைக்க மாட்டேங்குதுப்பா. இங்கே பாருங்கள், சாமி சிலையெல்லாம் அப்படியே அருமையாக நல்லா பலன்னு இருக்குப்பா. அவங்கள கேட்டுட்டு இதையாவது வீடியோ எடுத்துக்கிறப்பா, அந்த பொருள் கிடைக்கும்போது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வீடியோ எடுத்தேன். இதாப்பா இந்த பொருள் தான்ப்பா, சின்னது கிடைக்க மாட்டேங்குது. அங்கே பாருங்கள், ரவுண்டு போட்டு வச்சுருக்கேன். இவ்வளோ பெருசை வாங்கிட்டு வந்து நான் என்னப்பா பண்ணுவேன். அந்த அகழி விளக்குக்கு அளவாக வச்சா தானே நல்லாயிருக்கும். இப்போ பூஜை ரூம் பெருசாக இருந்தாலும் பெருசை வாங்கி வைக்கலாம். தட்டு சின்னதாக இருக்குது, அதில் இவ்வளோ பெருசு வச்சு நான் இப்போ எப்படி தீபார்த்தனை காட்டிட்டு இது பண்ண முடியும். அதில் வெத்தலை வாக்கு வைப்பேன், சில நேரம் மணி வைக்கணும். அந்த தட்டில் இவ்வளோ பெருசு எப்படி வைக்கிறது. சரி, அந்த வீடியோ தள்ளி போயிடுச்சு. இன்னும் அதே டைலாக்கை பேசாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேட்குது. இங்கே பாருங்கள், விளக்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சுப்பா. அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட கேட்டேன், சில விளக்கு அப்படியே அந்த பளபளப்பு கம்மியாக இருக்குது, சில விளக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு. அதனால தான் அதில் ரேட்டு போட்டிருக்கோம். பளிச்சுன்னு இருக்கிற விளக்குக்கு ஒரு ரேட்டு தான், இதுக்கு ஒரு ரேட்டு தான். நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கப்பா, கடாயி, பால் காய்ச்சிற பாத்திரம், நிறைய பொருள் நல்லா இருந்துச்சு. இந்த மனசு, இந்த பொம்பளையாக பிறந்த மனசு பாத்திரத்தை பார்த்தாவே ஒன்று வாங்கணும்னு தோணுது. எப்படி தெரியுங்களா, இந்த 6 மணிக்கு மேலானா டாஸ்மார்க்கை பார்த்தா யாட்டை ஓடாதுன்னு சொல்லி வடிவேல் சார் ஒரு காமெடி பண்ண வரலாம். அந்த மாதிரி எவ்வளவுதான் பாத்திரம் வீட்டில் இருந்தாலும் இந்த பாத்திர கடைக்கு வந்துட்டோம்னா அம்மா இதை வாங்கலாமா அப்படின்னு என் மனசுக்குள்ளே நானே கேட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, நான் வாங்கலான்னா நாராயணன் விட மாட்டேன்ட்டாப்பா. ஆல்ரெடி வீட்டில் 5 கடாய் வச்சுருந்து 2 ஓட்டையாக போச்சு. இப்போ ஒரு காப்பர் பாட்டம் போட்டது ஸ்டீல் கடாய் இருக்குது. அப்புறம் அலுமினியம் சாமிக்காக வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இது இரும்பு கடாய் இருக்குது. இன்னும் ஒன்று வாங்கலாம்டா, கொஞ்சம் சின்னதா அப்படின்னா வேணான்ட்டான். என் மனசுக்குள்ளே நானே சொல்லிக்கிட்டேன், இன்னொரு நாளைக்கு வந்து கற்பகம் நீ தெரியாமல் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த ஆம்பளையில் கூட்டு வந்தாவே வீட்டுக்கு வா மணி ஆகுதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு என் மனசை நானே தேத்திக்கிட்டு மிச்சத்தெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்து எல்லா பொருளும் நல்லா இருக்கும்ப்பா, எல்லாமே இருக்கும். இந்த கடை தான் இது. வந்து வீடியோவில் சொல்லிட்டுனா இல்லையான்னு தெரில. வலசரவாக்கம், ஆலப்பாக்கத்தில் இங்கே நிறைய கடைகள் இருக்குது. இது ஆலப்பாக்க கடை, சரவணா ஐடியல். சரிங்களாப்பா. அம்மா வெள்ளிக்கிழமை ஆன்மீக வீடியோ தானே போடுவீங்க, என்ன இன்றைக்கி இதை போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. இந்த வீடியோவிலையும் பூஜை பொருட்கள், சாமி விக்கிரகமெல்லாம் காட்டியிருக்கல, அப்போ இது ஆன்மீக வீடியோ தானேப்பா. உங்களை நான் உரிமையோட என்னுடைய உறவுகளாக நினச்சி நான் இதை பேசுகிறேன். சரிங்களா. நம்ம பார்க்காட்டியும் நம்ம பாசத்தை, கருத்துக்களை பகிர்ந்துக்கிறோம்ல, அப்போ நீங்கள் என்னுடைய உறவு தானேப்பா. நான் சொல்கிறது சரிதானப்பா. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.